ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சீரக சம்பா அரிசியில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 1/2 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனும் கழுவி வச்சுருக்கேன். இப்போ பிரியாணிக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு பட்டை ஒரு 3, கிராம்பு ஒரு 6, ஏலக்காய் ஒரு 3, பூண்டு பல் ஒரு 8 பல் போட்டிருக்கேன், நல்லா பெரிய பல்லாக போட்டிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் ஒரு 3, புதினா கட்டு ஒரு கட்டில் பாதி எடுத்து ஆஞ்சு வச்சுருக்கேன், நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். அதில் பாதி போடுறேன். இப்போ மீத பாதியை கட் பண்ணி வச்சுக்கிறலாங்க. இப்போ அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் வைக்கிறேன். இப்போ குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றலாம். நான் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றி செய்கிறேன், நெய் எதுவுமே சேர்க்கலை. இப்போ தாளிக்கிறதுக்கு 2 சோம்பு போட்டுட்டு ஒரு கடல் பாசியும் 3 பிரிஞ்சி இலையும் மட்டும்தான் போடுறேன். நான் மற்ற மசாலாலாம் நம்ம அரைச்சாச்சு, அதனால வேறு எதுவும் போடல. இது மட்டும்தான் போடுறேன். இது 3 மட்டும்தான் போட்டு தாளிக்கலாம். அது பொரிஞ்சு வரவும் 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை போடலாம். போட்டு நல்லா வெங்காயம் பொரிஞ்சு வரட்டும் நல்லா. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கவும் சிக்கனை போடலாம். 1/2 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன்ல, அந்த சிக்கனை போடலாம். சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நான் உப்பு அரை உப்பு தான் போடுறேன். சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுன்றதுக்காண்டு அரை உப்பு தான் போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம். உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு, இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போடலாம். அதில் மசாலாவையும் போட்டு நல்லா 2 கிண்டு கிண்டணும். இப்போ அந்த மசாலா வதங்கிருச்சு. இப்போ அதோட தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதையும் போடலாம். தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். தக்காளி வதங்கவும் மட்டன் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா அதுக்கெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். போதும், காரம் போதும். இப்போ தயிர் ஒரு 1/4 கப்பு போல் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டா சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு, நல்லா வெந்துருச்சு சிக்கனு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 கிலோ அரிசிக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எதில் போடுறீங்களோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். சீரக சம்பா அரிசிக்கு மட்டும் 2 மடங்கு தண்ணி வைக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு இப்போ பார்த்துக்கலாம் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு, பத்தாட்டினா போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே பாதி அளவு தான் உப்பு போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் போட்டு கிண்டி நான் உப்பு பார்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்கட்டும், மூடி வைக்கலாம் குக்கரை. இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம அரிசி ஏற்கனவே ஊற வச்சோம்ல, சீரக சம்பா அரிசி, அந்த அரிசி இதில் போட்டுடலாம். நல்லா தண்ணியை வடித்து விட்டுட்டு அரிசி போட்டாச்சு. ஒரு கிண்டு கிண்டி நல்லா கொதி வரட்டும். கொதி வரவும் விசிலெல்லாம் போடாமல் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அப்படியே மூடி வைக்கலாம். விசில் எடுத்துகிட்டு அப்படியே போட்டு மூடி வைக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ குக்கரை மூடி வைக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சா தண்ணி பூரா வற்றிரும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. இந்த மாதிரி முக்கால் பதமாக வேகையில் அதை வெட்டி வச்ச புதினாவை போட்டு 2 கிளறிட்டு நம்ம தோசைக்கல் போட்டு தம்மில் போட்டுடலாம். தோசைக்கல் வச்சு நல்லா ஹையில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஹையில் இருக்கட்டும். குக்கரை வச்சு நான் விசில் போடாமல் தான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியே வைங்க, நல்லா வெந்துடும் சாப்பாடு. ஹையில் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு சாப்பாடு. அடியிலெல்லாம் எதுவும் பிடிக்கலை, நல்லா வந்திருக்கு சாப்பாடு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் தட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள்.
சாப்பாடு இந்த மாதிரி விசில் இல்லாமல் இப்படியே செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சாதம் எவ்வளோ பொல பொலன்னு இருக்குன்னு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பாடு சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி செஞ்சேனோ அதே ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா வரும் உங்களுக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.